அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் அவருடைய சின்ன பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. அப்போது அந்த பையனுடைய அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆனாலும் இந்த சின்ன வயசுலேயே இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கர்வம் கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அப்பா கேட்குறாரு, ஏம்மா என்ன விஷயம்? இந்த எதிர் வீட்டு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கான்வென்ட்டுக்கு காரில் போகிறா. இப்போ போகிறப்போ நம்மளையும் நம்ம பையனையும் நம்ம ஸ்கூட்ரு வேறு கொஞ்சம் பழசாக இருக்கா, இதையும் கேவலமாக பார்த்துட்டு போகிறாளுங்க. என்ன திமிர் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குது. இந்த பையனும் அவங்க அப்பாவும் ஸ்கூட்டரில் போகிறாங்க. அப்போ அந்த எதிர் வீட்டு குழந்தை கான்வென்ட்டுக்கு காரில் பார்த்துக்கிட்டே போகுது. அப்போது ஒரு நாள் அந்த அப்பா கிளம்புறாரு. அந்த சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அந்த பையன் வரல, அவங்க அப்பா மட்டும் கிளம்பி போகிறார். அப்போது அந்த எதிர் வீட்டு குழந்தை வந்து, அங்கிள் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறீங்களா? எங்கள் வீட்டு கார் ரிப்பேரு, ரிக்ஷாக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னையும் அந்த பையனுடைய அம்மாவுடைய முகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. நம்ம இந்த குழந்தைய நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அந்த குழந்தைய முன்னாடி ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போது அந்த குழந்தை அந்த ஸ்கூட்டரில் ஹார்ன் அடிக்குது, சந்தோஷமாக சத்தம் போட்டுக்கிட்டு வருது, ஒவ்வொன்றா கை காமிச்சு அப்படி சந்தோஷமாக அந்த ட்ராவலை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வருது. இறங்கோன்னையும் அந்த குழந்தை சொல்லிட்டு போகுது, தேங்க்யூ அங்கிள், இன்றைக்கி நான் ரொம்ப ஜாலியாக இந்த அங்கிள் கூட ஸ்கூட்டரில் ஜாலியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ தான் அந்த சின்ன பையனுடைய அம்மா நினைக்கிறாங்க, நம்ம தாங்க தப்பாக நினச்சிட்டோம். அந்த குழந்தைக்கு ஸ்கூட்டரில் போகணுங்கிற ஆசையில் தான் அந்த குழந்தை தினமும் நம்ம ஸ்கூட்டரை பார்த்துருக்குறா, நான் தாங்க தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அப்பா சொன்னாராம், ஆமாம்மா, குழந்தைங்க என்றைக்குமே குழந்தைகளாதாம்மா இருக்கிறாங்க, நம்ம தாம்மா மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறோம் அப்படின்னு சொன்னாருங்களாம். சரிதானுங்களே. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது நான் முகநூலில் படித்தது தான், அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.